ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சூழலில் விஜயுடன் சேர்ந்து 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. தற்போது நடிகை த்ரிஷா பதவியேற்பு விழா அரங்கிற்குள் வந்திருக்கிறார். அவரை சக தோழிகள் கட்டியணைத்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். அங்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்து கையசைத்துக் கொண்டிருக்கிறார் நடிகை த்ரிஷா. பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் விஜய்க்கு பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை ஏற்று வைப்பார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியேற்றதை தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்பனர். முதலமைச்சராக பதவியேற்க சற்று முன்பாக நேரு விளையாட்டு அரங்கிற்கு வந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அவருக்கு தலைமைச் செயலர் சாய்குமார் மற்றும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர். மேலும் தாவேக மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவும் அவரை வாசலுக்கு சென்று வரவேற்று அழைத்து சென்றிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்கவிருக்கிறது. முதலமைச்சராக தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்கவிருக்கிறார். அவருடன் சேர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்கவிருக்கின்றனர். எந்தெந்த அமைச்சர்கள் என்ற பட்டியலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆளுநர் மாளிகையிலிருந்து. விஜய் பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி பங்கேற்கவிருக்கிறார். இதற்காக அவர் தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்பட்டு சற்று முன்பாக அவர் சென்னை வந்தடைந்தார். இதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு வளையத்திற்குள் ஒட்டுமொத்தமாக நேரு ஸ்டேடியமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மிகுந்த பாதுகாப்பிற்கு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு நேரு ஸ்டேடியத்திற்குள் ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விழா மேடையை பார்க்கின்றோம். விஜய் முதலமைச்சராக பதவியேற்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன.
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கக்கூடிய சூழலில் அதிகாரப்பூர்வமாக அமைச்சர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த அமைச்சரவை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயுடன் சேர்த்து அமைச்சர்களாக 9 பேர் பதவியேற்கும் நிலையில் அவர்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இவர்களுடன் ராஜ்மோகன், டி.கே. பிரபு, கீர்த்தனா ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.